ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் இன்கம் வந்து எப்படி நம்ம எக்ஸலில் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் பெட்டி கேஷ் புக் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து எல்லா எக்ஸ்பென்ஸும் வந்து இன்க்ளூட் ஆகிற மாதிரி வீடியோஸ் இருக்கும். அதாவது மந்த் வைஸாக நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ், இப்போ டெய்லி வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் வருது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நம்ம எக்ஸலில் எப்படி அப்டேட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல், அதாவது ரொம்ப சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேலி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கம்பெனிஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்கேன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் டேட் கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஸோ இப்போ என்ன டேட்டில் நம்ம வந்து இன்கம் எக்ஸ்பென்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த டேட் ஃபஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ டேட் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில்ஸில் வந்து என்ன பர்பஸ்க்காக வந்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது நம்மக்கிட்ட வந்து கேஷ் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ ஒரு பெட்டி கேஷோ இல்லை நார்மலாக வந்து கேஷ் நம்மக்கிட்ட இருந்தால் தான் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ இன்கம் வந்திருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் கேஷ் கொடுத்துருக்கேன். ஸோ கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 சொல்லி 20,000 கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்கம். இப்போ ஏதாச்சும் ஒரு டெப்டாஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டெப்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில பேர் வந்து கேஷாக கூட பே பண்ணுவாங்க. ஸோ கேஷாக பே பண்ணுறது அது வந்து நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இன்கம்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ டெய்லி நடக்கிற எக்ஸ்பென்சஸ்லாம் என்னென்னவோ அதில் நம்ம டீட்டெயில்ஸில் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அமௌண்ட் மட்டும் இங்கே புக் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்பென்சஸ், ஓகேங்களா. லாஸ்ட் ஒன்று வந்து பேலன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸில் நம்ம இன்கம் ஆட் பண்ணி எக்ஸ்பென்ஸ் லெஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் வந்து பேலன்ஸ். நம்ம அதை பற்றி நான் எப்படி அந்த ஃபார்முலா கொண்டு வரணுன்றதையும் நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட் மென்ஷன் பண்ணிக்கலாம், 1/4/21. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜஸ். ஸோ இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 rupees. இந்த இப்போ கொரியர் சார்ஜஸ் போடும்போது நம்ம வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டு இது வந்து என்ன கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர், ப்ளூ டாட்டா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் நமக்கு எதுனா சர்ச் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2/4/21, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இப்போ வாட்டர் எக்ஸ்பென்சஸ்னாலும் அது ஸ்டாஃப் வெல்ஃபேர்லாம் கொண்டு போவோம், டீ எக்ஸ்பென்சஸ்னாலும் நம்ம ஸ்டாஃப் வெல்ஃபேர்லாம் கொண்டு போவோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், என்ன பர்பஸ்க்காக அப்படின்றத நம்ம வந்து சின்ன ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு டீ எக்ஸ்பென்சஸ்னால் டீ எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 70 rupees, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3/4/21, சரிங்களா. இப்போ கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் எக்ஸ் லிமிடெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வந்து ஒரு டெட்டார்கிட்டேருந்து நமக்கு வந்து பணம் வந்திருக்கு. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம இன்கமில் கொண்டு போகணும், சரிங்களா. ஸோ இன்கமில் 1000 rupees நான் கொண்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரோ ஃபுல்லாக, அந்த காலம் ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் செல்னு இருக்கும், ஓகேங்களா. அதில் அக்கௌண்டிங் கிளிக் பண்ணுங்கள். சிம்பிள்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிளில் நன்னு கொடுங்க, ஓகேங்களா. டெசிமல் பிளேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே 0ன்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே 0 இருக்கிறதுலாம் நன்னு காமிக்கும். பேலன்ஸ் இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு இன்கம், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸோட நம்ம வந்து இன்கம் வந்து ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா.
நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ளஸ் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று தாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேலன்ஸோட இன்கம்மை ஆட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலா இங்கே ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிடும். சரிங்களா? நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சார்ஜஸ் போடுறேன். 3, 4, 20, 21 ஆட்டோ ஃபேர். ஓகேங்களா? எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees கொண்டு வரேன். ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்சஸ் ஆகிடுது பாருங்கள். நம்ம இங்கே என்ன சார்ஜஸ் இங்கே கொடுத்தாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸ் ஸோ ஸ்டேஷ்னரி வந்து பார்த்தீங்கன்னா $150 கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிடுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் ஒன்று நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஜானகி லிமிடெட். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2000 rupees. ஸோ இங்கே என்டர் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே போல் நீங்கள் வந்து இது டே பை டேவும் போட்டுட்டு வரலாம், இல்லை வீக்லி ஒன்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ், இப்போது ஏப்ரல்னால் ஏப்ரல் மந்த் வைஸும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஒரே எக்ஸல் ஷீட்லேயே வந்து எல்லாமே அப்டேட் பண்ண போகிறனாலும் நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து Alt AT அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபில்ட்ரு வந்துடும். ஓகேங்களா? Alt AT. ஓகேங்களா? ஃபில்ட்ரு வந்துடும். இந்த ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஆகஸ்ட் மந்த்லேயோ இல்லை வந்து இப்போ நீங்கள் இப்போ வந்து ஏப்ரல் மந்தில் இருக்கீங்க. ஸோ ஒரு 7 month 8 month வந்து ரன் ஆகிட்டு பிறகு மறுபடியும் நீங்கள் ஏப்ரல் மந்தில் எதனா செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம போட்டது எல்லாமே வரும். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு டேட்டோ இல்லை மந்த்தோ நீங்கள் பார்க்கணுன்னா, நான் இதில் வந்து ஒன்லி ஏப்ரல் மந்த் மட்டும்தான் இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது மட்டும்தான் இதில் மென்ஷன் ஆகி வரும். சப்போஸ் நீங்கள் வந்து மந்த் வைஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த குறிப்பிட்ட டேட்டோ இல்லை குறிப்பிட்ட மந்த்தோ இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2/4/21 கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போது 2/4/2021. ஓகேங்களா? இதில் என்ன எக்ஸ்பென்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த ஆல்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? ரிலீஸ் பண்ணிட்டா போயிடும். ஸோ இதுதான் வந்து ஈஸியாக நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இது டெய்லி வைஸும் பண்ணிக்கலாம், வீக்லி வைஸும் பண்ணிக்கலாம், மந்த்லி வைஸு இல்லை இயர்லி வைஸும் பண்ணிக்கலாம். ஆனால் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி மந்த் வைஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே ஷீட் இருக்குது பார்த்தீங்களா கீழே. ஸோ இந்த ஷீட்டில் வந்து ஏப்ரல் மந்த்து, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த எக்ஸல் ஷீட்டில் மே மந்த்து, ஜூன் மந்த்து, அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.